வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து நடப்பு கூட்டத்தொடரில் அவர்களை அனுமதிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசின் சேவைகளை மக்கள் எளிதாக பெறும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டத்தை மாநில அரசு இன்று தொடங்குகிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 80% பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தும் 20% மாதவரத்திலிருந்தும் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 214 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரின் போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவைத் தலைவர்களின் உத்தரவுக்கு இணங்க அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூக நடத்துவது குறித்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு அவைகளிலும் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவை நடவடிக்கைகளை முடக்கும் வகையில் எந்தவிதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த குளிர்கால கூட்டத்தொடர் இடைநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கைகளையும் ரத்து செய்து அவர்களை மீண்டும் கூட்டத்தொடரில் பங்கு பெற அனுமதிக்குமாறு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தலைவர்களிடம் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பிரமோத் திவாரி, கூட்டாட்சி அமைப்புகள் சீர்குலைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதாகவும் தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், நாட்டில் கடன் சுமை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்ததாகவும் அவர் கூறினார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு பியூஷ் கோயல், திரு அர்ஜுன் ராம் மெக்வால், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு பிரமோத் திவாரி, திரு கே சுரேஷ், திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த திரு சுதீப் பந்தோபாத்யாயா, திரு சுகேந்து சேகர் ரே, ஐக்கிய ஜனதா திரு ராம்நாத் தாக்கூர், திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு பி ஆர் நடராஜன், சிவசேனா சார்பில் திரு ராகுல் ஷிவாலே உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பொதுமக்கள் பெற்றிட ஏதுவாக உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டத்தை மாநில அரசு இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக நேற்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், சென்னை மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெறும். இந்த முகாம் குறித்த தகவல் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அரசு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த முகாமை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசுத்துறை அலுவலர்கள் கோரிக்கைகளை தாமதமின்றி நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு மாநில அலங்கார வாகனம் 3ஆம் இடத்திற்கான விருதை பெற்றுள்ளது. நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு அஜய் பட் தமிழகத்திற்கான விருதையும் பாராட்டு பத்திரத்தையும் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் 80% கிளாம்பாக்கத்திலிருந்தும் 20% மாதவரத்திலிருந்தும் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடசென்னை மக்களின் கோரிக்கை ஏற்று மாதவரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினார். கிளாம்பாக்கம் மற்றும் மாதவம் பேருந்து முனையங்களில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் குறித்த விவரங்களையும் அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். சென்னையில் உள்ள இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கும் என்று அந்த நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்த படிப்புகளை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு பெரிய எக்கனாமிக் மாறுதலை உண்டாக்கிட்டு இருக்கு. ஏஐங்கிறது இப்போ ஹெல்த் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், அந்த மாதிரி பல செக்டார்ஸ்ல இப்போ ஏஐ யூஸ் பண்ண போறோம். குறிப்பா ஒரு பிடெக் ப்ரோக்ராம் இன் ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். அது வேர்ல்டுலயே முதல் கைண்டா இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ல ஹைலி இண்டஸ்ட்ரி ஓரியன்டாவும் இருக்கும். மேக்சிமம் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் அதுல நாங்க கொண்டு வர போறோம். இந்த ஏஐல 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு ஏஐ அப்ளிகேஷன்ஸ், அனதர் ரெஸ்பான்சிபிள் ஏஐ. அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதுல வரதுக்காகவும் நாங்க நிறைய பிரயத்தனப்பட போறோம். ஸோ 3 ஆஸ்பெக்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட் அடுத்த ஃபோக்கஸ் எங்களுக்கு இருக்கும். இருவரிச் செய்திகள். ஸ்பெயின் நாட்டில் கடும் வறட்சி காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் அரசு நிவாரணம் வழங்க கோரி அந்நாட்டு விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளனர். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் நடப்பு ஆண்டில் 6.7% இருக்கும் என்று சர்வதேச செலவு நிதியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 718 பனிச்சிறுத்தைகள் இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளராக நேற்று பொறுப்பேற்ற திரு ஆர் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நிர்வாக காரணங்களால் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் கொடுவூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 56 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 214 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன் எடுத்தது. 296 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 28.1 ஓவரில் 81 ரன் எடுத்திருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் 131 ரன் எடுத்த முஷீர் கான் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த நித்திக் நாத்தெல்லா, தீக்ஷா சிவக்குமார், ஸ்ரீநிதி நடேசன் ஆகிய மூவரும் தலா 3 பதக்கங்கள் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தீக்ஷா சிவக்குமார் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் தங்கமும், ஃப்ரீ ஸ்டைல் ரிலே பிரிவில் வெள்ளிப் பதக்கமும், 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் வெண்கலமும் வென்றுள்ளார். 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற நித்திக் நாதெல்லா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பை இலக்காக கொண்டு தான் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். என் பேர் நித்திக் நாதல்லா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஸ்விம்மிங் பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட மெயின் ஸ்ட்ரோக் பேக் ஸ்ட்ரோக். நேற்று 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்ல பிரான்ஸ் எடுத்தேன் அண்ட் முந்தா நேற்று 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்ல சில்வர் எடுத்தேன். 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்ல கோல்டு எடுத்திருக்கேன். கேலோ இந்தியாவில் ஹோம் கிரவுண்ட், அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் 2036 இந்தியாவில் நடந்தா இன்னொரு பாசிட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுவோம். உலகக்கோப்பை ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி கென்யாவை 9-4 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. மஸ்கட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி 8வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்த வெற்றியை பெற்றுள்ளது. இன்று 6வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா விளையாட உள்ளது. 72வது அகில இந்திய காவல்துறை ஹாக்கி போட்டிகள் இன்று ஜம்முவில் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து யூனியன் பிரதேச காவல்துறை தலைவர் திரு ஆர் ஸ்வைன் ஆலோசனை மேற்கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது. குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து நடப்பு கூட்டத்தொடரில் அவர்களை அனுமதிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசின் சேவைகளை மக்கள் எளிதாக பெறும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டத்தை மாநில அரசு இன்று தொடங்குகிறது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு 80% பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தும் 20% மாதவரத்திலிருந்தும் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 214 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது.
இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது.